கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 18வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஆரோனும் அவன் குமாரரும் தகப்பன் வம்சத்தாரும் எதை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய. பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியவர்கள் யார்? ஆரோன், அவன் குமாரர், அவன் தகப்பன் வம்சத்தார். ஆரோனும் அவன் குமாரரும் எதை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும்? ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை. ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டியது யார்? ஆரோனும் அவன் குமாரரும். ஆரோனோடே கூடியிருக்கவும் ஆரோனிடத்தில் சேவிக்கவும் யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான தன் சகோதரரை. ஆரோனும் அவன் குமாரரும் எதற்கு முன் ஊழியம் செய்ய வேண்டும்? சாட்சியின் கூடாரத்துக்கு முன். சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் யார்? ஆரோனும் அவன் குமாரரும். லேவியின் கோத்திரத்தாரான ஆரோனின் சகோதரர்கள் எந்த காவல்களை காக்க வேண்டும்? ஆரோனின் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும். ஆரோனின் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க வேண்டியவர்கள் யார்? லேவியின் கோத்திரத்தாரான ஆரோனின் சகோதரர்கள். லேவியின் கோத்திரத்தாரான ஆரோனின் சகோதரர்கள் எவைகள் அண்டையில் சேரக்கூடாது? பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகள் அண்டையிலும் பலிபீடத் தண்டையிலும். லேவியின் கோத்திரத்தாரான ஆரோனின் சகோதரர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகள் அண்டையிலும் பலிபீடத் தண்டையிலும் ஏன் சேரக்கூடாது? சாகாதபடிக்கு. லேவியின் கோத்திரத்தாரான ஆரோனின் சகோதரர்கள் எதற்கடுத்த எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க வேண்டும்? கூடாரத்துக்கு அடுத்த. யார் ஒருவனும் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறவர்களிடத்தில் சேரக்கூடாது? அந்நியன் ஒருவனும். யார் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க வேண்டும்? இஸ்ரவேல் புத்திரர் மேல். இஸ்ரவேல் புத்திரர் மேல் எது வராதபடிக்கு லேவியர் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க வேண்டும்? கடும் கோபம் வராதபடிக்கு.
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் எவைகளை காக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? லேவியர். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட லேவியரை கர்த்தர் யாருக்கு தத்தமாக கொடுத்தார்? ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எவைகளுக்கு அடுத்த எல்லாவற்றையும் செய்து ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க வேண்டும்? பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த ஊழியம். கர்த்தர் எதை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக அருளினார்? ஆசாரிய ஊழியத்தை. ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி சேருகிற யார் கொலை செய்யப்பட வேண்டும்? அந்நியன். இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் எவைகளை ஆரோனும் அவன் குமாரரும் காத்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை. இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை யார் காத்து கொண்டிருக்கிறார்கள்? ஆரோனும் அவன் குமாரரும். யார் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை ஆரோனும் அவன் குமாரரும் காத்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரர். எது நிமித்தம் ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கர்த்தர் கொடுத்தார்? அபிஷேகத்தின் நிமித்தம். அபிஷேகத்தின் நிமித்தம் எவைகளை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கர்த்தர் கொடுத்தார்? ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை. அபிஷேகத்தின் நிமித்தம் ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் என்ன கட்டளையாக கர்த்தர் கொடுத்தார்? நித்திய கட்டளையாக. மகா பரிசுத்தமானவைகளில் என்னென்ன பலிகள் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும்? போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஆரோனும் அவன் குமாரரும் மகா பரிசுத்தமானவைகளை எங்கு புசிக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்தில். யாரெல்லாம் மகா பரிசுத்தமானவைகளை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கலாம்? ஆண் மக்கள் யாவரும். கர்த்தர் இவைகளை எல்லாம் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தார்.
ஏறெடுத்து படைக்கப்படுகிறதும் அசைவாட்டுகிறதுமான எல்லா காணிக்கைகளின் படைப்பும். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான எல்லா காணிக்கைகளையும் யாரெல்லாம் புசிக்கலாம்? ஆரோனின் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும். இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் முதற் பலன்களாகிய எவைகளை கர்த்தர் ஆரோனுக்கு உரியதாக கொடுத்தார்? உச்சிதமான எண்ணெய், உச்சிதமான திராட்சரசம், தானியம். எந்த பலனில் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் ஆரோனுக்கு உரியதாகும். தேசத்தில் முதற் பழுத்த பலனில். கர்த்தருக்கு கொண்டு வருகிற தேசத்தில் முதற் பழுத்த பலன்களை யாரெல்லாம் புசிக்கலாம்? ஆரோனின் வீட்டில் சுத்தமாயிருப்பவர்கள் யாவரும். இஸ்ரவேலிலே எப்படி நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் ஆரோனுக்கு உரியதாயிருக்கும். சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம். கர்த்தருக்கு செலுத்தும் எவைகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் ஆரோனுக்கு உரியதாயிருக்கும். சமஸ்த பிராணிகளுக்குள்ளே. கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே எவையாவும் ஆரோனுக்கு உரியதாயிருக்கும். கற்பம் திறந்து பிறக்கும் யாவும். எதை அகத்தியமாய் மீட்க வேண்டும்? மனிதரின் முதற்பேற்றை. மனிதரின் முதற்பேற்றை எப்படி மீட்க வேண்டும்? அகத்தியமாய். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றை மீட்க வேண்டுமா அல்லது மீட்க வேண்டாமா? மீட்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு மேற்பட்டவைகளை பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி எத்தனை சேக்கல் பணத்தாலே மீட்க வேண்டும்? 5 சேக்கல். எத்தனை மாதத்திற்கு மேற்பட்டவைகளை பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே மீட்க வேண்டும்? ஒரு மாதத்திற்கு. ஒரு சேக்கல் எத்தனை கேரா? 20 கேரா. எந்த மிருகங்களின் தலையீற்றை மீட்கக்கூடாது? மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு. மாடு, செம்மறியாடு, வெள்ளாட்டின் தலையீற்றுகள் எப்படிப்பட்டவைகள்? பரிசுத்தமானவைகள். மாடு, செம்மறியாடு, வெள்ளாட்டின் இரத்தத்தை எதின் மேல் தெளிக்க வேண்டும்? பலிபீடத்தின் மேல். மாடு, செம்மறியாடு, வெள்ளாட்டின் எதை பலிபீடத்தின் மேல் தெளிக்க வேண்டும்? இரத்தத்தை.
மாடு செம்மறியாடு வெள்ளாட்டின் எதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும்? கொழுப்பை. மாடு செம்மறியாடு வெள்ளாட்டின் கொழுப்பை கர்த்தருக்கு எவ்வாறு தகனிக்க வேண்டும்? சுகந்த வாசனையான தகனமாக. மாடு செம்மறியாடு வெள்ளாடுகளின் மாம்சம் யாருடையதாகும்? ஆரோனுடையது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் என்ன கட்டளையாக கர்த்தர் கொடுத்தார்? நித்திய கட்டளையாக. கர்த்தருடைய சந்நிதியில் நித்திய கட்டளையாக கர்த்தர் ஆரோனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்த என்றென்றைக்கும் செல்லும் உடன்படிக்கை எது? மாறாத உடன்படிக்கை. இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் ஆரோனுக்கு பங்கும் சுதந்திரமுமாய் இருப்பது யார்? கர்த்தர். கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே ஆரோனுக்கு எது உண்டாயிருக்க வேண்டாம்? பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற வேலைக்காக கர்த்தர் எதை சுதந்திரமாக கொடுத்தார்? இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை. லேவியின் புத்திரர் எதை செய்கிற வேலைக்காக கர்த்தர் இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை சுதந்திரமாக கொடுத்தார்? ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற வேலைக்காக. இஸ்ரவேல் புத்திரர் எதை சுமந்து சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க வேண்டும்? குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு. இஸ்ரவேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு எதை கிட்டாதிருக்க வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்தை. யார் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும்? லேவியர் மாத்திரம். லேவியர்கள் யாருடைய அக்கிரமத்தை சுமப்பார்கள்? தங்கள் அக்கிரமத்தை. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே லேவியர்களுக்கு என்ன இல்லை? சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே லேவியர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது தலைமுறை தோறும் என்ன கட்டளை? நித்திய கட்டளை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய எதை லேவியருக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார்? தசம பாகத்தை. இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே லேவியர்களுக்கு ஏன் சுதந்திரமில்லை?
தசம பாகத்தை சுதந்திரமாக கொடுத்ததால். லேவியர்கள் எதில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும்? தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கை. லேவியர்கள் தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கு எப்படி செலுத்த வேண்டும்? ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக. லேவியர்கள் ஏறெடுத்து படைக்கும் படைப்பு எதைப் போல எண்ணப்படும்? களத்தின் தானியத்தைப் போலும் ஆலையின் இரசத்தைப் போலும். களத்தின் தானியத்தைப் போலும் ஆலையின் இரசத்தைப் போலும் எண்ணப்படுவது எது? லேவியர்கள் ஏறெடுத்து படைக்கும் படைப்பு. லேவியர்கள் ஏறெடுத்து படைக்கும் படைப்பை யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆசாரியனாகிய ஆரோனுக்கு. லேவியர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள எந்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும்? உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம். லேவியர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு என்ன படைப்பாக செலுத்த வேண்டும்? ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக. உச்சிதமானதை ஏறெடுத்து படைக்கும் போது எவைகளின் வரத்திலிருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும்? களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல. ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான லேவியர்கள் சம்பளம் எது? உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தது. உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்ததை லேவியர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எங்கு புசிக்கலாம்? எவ்விடத்திலும். உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தார்களானால் லேவியர்கள் அது நிமித்தம் எதை சுமக்க மாட்டார்கள்? பாவத்தை சுமக்க மாட்டார்கள். லேவியர்கள் எதை படைத்தார்களானால் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டார்கள்? உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தார்களானால். லேவியர்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் எவைகளை தீட்டுப்படுத்தலாகாது? பரிசுத்தமானவைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் வேதாகமத்தை எடுத்து வாசித்து மீண்டுமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.